படக்குன்னு செய்வது கள்ளத்தொடர்பு, படபடன்னு செய்யறதாண்டா காதல். எல்லா இளைஞர்களுக்கு இப்போ கோச்சிங் பண்ணுறேன். கனி நல்ல ஜோக்காடா, சிரிச்சிட்டியாடா. படக்குன்னு செய்வது கள்ளத்தொடர்பு, படபடன்னு செய்யறதாண்டா காதல். எப்போ அப்பா வருவேன், எப்போ அம்மா வரும், எப்போ மச்சனைங்க வந்து அருவா எடுப்பாங்கன்னு, அதான் படபடப்பு. நீ எந்த படப்பும் இல்லாமல் இருக்கு, 2 ஈத்து ஈண்ட முண்டை. யோ கல்யாணமே எனக்கு பண்ணல. பார்த்தா தெரியலையா? கண்ணு சரியில்லை. கல்யாணம் இன்னும் பண்ணலையா? பண்ணலையே. உங்க ஆபீஸ்க்கு வேலைக்கு வரவா? ஆபீஸ்க்கு வேலைக்கு வந்தீங்கன்னா அங்க உனக்கு இருக்காது. இன்னைக்கு வாரல ப்ரோ. ஆனா இவன் வந்துட்டாலும் அப்படியே மூஞ்சிரு மாதிரி இங்கே வாரு. லாவுரே அவன் டோட்டல் மலையை நிறுத்தி விட்டானே. அருமையான வாசகம். இதில் காலையில் அதிகாலை வெறு வயிற்றுல இது 3 தடவை சொன்னீங்கன்னா உங்கள் குடல் புண்ணு வராது. ஏன்டா நொப்பம் போடா வா. காதலுக்கு முன்னாடி சில ரொமான்ஸுகள் நடைபெறும். புத்ரு இங்க வா. என்றால் என்னன்னு தெரியலையா? மணி அண்ணே, எனக்கு ரொம்ப நாளா அந்த சந்தேகம். அதை சொல்லுனே. டொங்காசுடா அண்ணானே. தெரியலண்ணே. அண்ணனை சொல்ல விடுனே. இன்னைக்காவது சொல்லுனே. ஊர்ல இளைஞர் ஊர் என்ன நினைப்பாங்க? அவன் கேள்வி கேட்டு நான் பதில் தெரியல மக்கள் புறம் திண்டாட மாட்டாங்களா? அழுதுருவேன்னே சொல்லுனே. ஐயோ அவரு பாவம் பயலுங்க, மருதமணி பயலுங்க. சொல்லுனே. தொங்காது கதை கேட்டுக்க தம்பி. சொல்லுனே. நீ தொங்காதுக்கு காரணம் கேட்க இதை நான் சொல்ல யூடியூப்ல இதுல கமாண்ட்ல கழுவி நீ ஊத்துறாங்கடா. கழுவிக்குவோம்னே, ஒன்னும் பிரச்சனை. கழுவி ஊத்துனா தான் அந்த பாத்திரத்தை மறு உல வைக்க முடியும். மருதமணி அவர்களே, தொங்காது என்றால் இது ஐயனார். அவர்களுக்கு தெரியும். பெரிய புத்ரு யாருக்கு தெரியும்? புத்ருளுக்கு தெரியும். தெரியாது. இந்த தெரியாது. தெரியாது. அது தெரியுமா? தெரியாது. தெரியாது. பையல தெரியுமா? தெரியாது. அல்ல அப்படியே எந்திரிச்சு வீட்டுக்கு போ. அண்ணே இந்த கப்ளிங்கானே அத சொல்லுனே. யானே நீ என்ன ரொம்ப பண்ணாதனே. தெரியாதுல. தெரியாது. காசு வெட்டி போட்டுறோம். தெரியாது. அவர்லாம் ஓனர். தெரியும் பங்காளி. தெரியாதுடா. கப்ளிங்னா அந்த பாவம் தம்பி. கப்ளிங் ஓஸ் என்னடா சொல்லுனே. அதையாவது சொல்லி தொலனே. ஐயோ பால் வடிற முகம்டாடே. தம்பி சொல்லுனே. கப்ளிங் நினைப்பலே கிடக்காதயா. சொல்லாட்ட அடச்சு போறோம். இருடா. பைத்தியம் பிடிக்க போகுது. அது கப்ளிங்கோட விளக்கத்தை அவனுக்கு சொல்லலைன்னா அப்படியே அடத்து போயிரும்டா. ஆமாண்ணே. கப்ளிங் என்றால் சொல்லுனே. விழா கமிட்டி எந்திரிச்சு போ. ஆமா, ஒரு பெரிய ஆந்திராவுக்கு போறதுக்கு குறுக்கு வழி சொல்றாரு. கேட்டு போற இல்ல திருப்பதி ஏழுமலையான் தரிசிக்கிறதுக்கு சிறப்பு வழியில போறியா? போடா நீ வாடா. விழா கமிட்டியோட தலைவரே இதுக்கு அர்த்தம் சொல்ல சொல்லியிருக்காரு. கப்ளிங் என்றால் என்ன? அப்போ உன் தலைவர் பதவியை நாளைக்கு நீக்கிறேன். கப்ளிங் என்றால் என்ன? இதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டும். தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு கெட்டனாரு. அண்ணே என்னை ரொமான்ஸ் பண்ண விடுனே. குளிருக்கு அதுக்கு ரொமான்ஸ். இதுக்கு நான் விளக்கம் சொல்லாம கதையை முடிக்கவே முடியாது. 7 மணி ஆனாலும் இதை முடிக்க மாட்டேன். மேலே ஓடப்பேன். பக்கத்துல பாம்பு தடுக்கப்பட்டு ஓடி அந்த தடுக்க முடியலடா. எவன் ஜவரொட்டி அல்ல போன்னு தெரியல. நீ இங்கனே என்னடி பிரால கோழி மாதிரி எத்திர வேணும் வேணுமா. இங்கே நகைச்சுவை நடிகராக நடித்துக் கொண்டிருக்கின்ற புருஷன் கொலகாரன் கொண்டே விடுவேன். கொலகாரன ஒண்ணு சண்டையிலதாவா இல்லைன்னா அண்ணே நம்ம சொல்ல வருதுனே. சொல்லுங்க. மைத்த புடுங்க வருது. இருடா. இங்கே பப்பனாக நடித்துக் கொண்டிருக்க அன்பு அண்ணன் நமது மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதுடைய ஐயனார் அருள் பெற்ற மருதங்குடி மண்ணின் மைந்தன். கால சீருதுப்பா. மாட்ட புடி, கைத்த பிடிக்காத. மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்களுக்கு பசியாபுரம் கிராமத்தார் சார்பாக தேவேந்திர உல அன்பு உறவுகள் சார்பாக சில்லறையெல்லாம் எனக்கு வேணாம். 150 ரூபாய் வாங்க மாட்டேன். இல்லப்பா நான் வாங்க மாட்டேன். 5000 ரூபாய் இது வேணாம்பா. என் தம்பி 500 ரூபா தரலாம் என்றியா
எனக்கு வந்து 100 ரூபாய் 50 ரூபாய் இந்த பையன் இந்தப்பா அது இந்த 50 ரூபா கிழிஞ்சிருக்கு யார் பார்க்குறது ஒடிச்சு வச்சு எஸ்எஸ் சூர்யா டைல்ஸ் சோனிஜா செல்வேந்திரன் பாசறை சார்பாக ரூபாய் 501. அவனுக்கு மட்டும் 500 எனக்கு மட்டும் 200 இல்லை சூரிய என் காசு உன் காசு ஒன்று தானே. ஆமா உன் காசு என் காசு ஒன்றுண்டுவா இந்த பிள்ளைய கட்டி பிடிக்க விட மாட்டேன் உன் காசு என் காசுன்னு 1.5 மணியண்டா உன் காசு என் காசு ஒன்றுன்றியா காலையில் பேக்குள்ள வச்சுட்டு போயிடுறியா உன் பணம் பணம் ஏன் பணம் பணம் சாரி ப்ரோ இது வேணாம் விளைஞ்சுவோம். ஒன்றும் ஆகாது அதெல்லாம் அந்த முனியாண்டி பார்த்துக்குருவாரு. நன்றி சொல்லணே உனக்கு அம்பளி கொடுத்த நான் வாசிக்கிறேன். வேணாம் அதெல்லாம் வாய்ச்சி அசிங்கப்படுத்தாத 200 ரூபாய் போட்டு வாய்ச்சிக்கிட்டு அதில் சூர்யா மொட்டை அடிச்சிருக்காரு. ஐயா கொந்தையில் மோட்டாருக்கு ஒரு மோட்டாருக்கு 500 ரூபா 1000 ரூபா வச்சு விற்கிற 200 ரூபாய் கொண்டு வந்து கொடுக்குற. நாளைக்கு கொந்தையில வந்து உன்னை அசிங்கப்படுத்துறேன்னு அப்படின்னு நான் கொந்தையில வந்து உன் கொட்டையை கடிச்சு இழுக்க 500 ரூபா வாங்கின பகுமானமா ஏண்டா நான் என்ன பண்ணேன் உன்னைய நீ ஏதா காசை வாங்கிட்டு நான் என்ன பண்ணேன் நீ கூட பண்ணு எது நீ தானே காசு வாங்கி நீ பண்ணு நான் மட்டும் அனுப்பல நான் காசு வாங்குறேன் நான் பண்றதுக்கு எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பொறுத்து கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் எப்பா அந்த விழா கமிட்டியில் சால்வி வாங்கிட்டு ஒரு 500 ரூபா தரீங்களா ஒரு 250 ரூபா இது கொடுங்களேன் என்ன இது ஒன்றுக்குமே ஆகுதுல்ல ஒரு ஜாக்கெட் தச்ச வந்தா அவ அதுக்கு மேலே சொல்கிறாங்க ஜாக்கெட் தைக்க முடியலை நானும் கட்டிட்டு குளிக்க முடியலை எங்கள் அப்பையிட்ட கட்டி கொடுத்தோம்னா கோவணம் கட்ட முடியலைன்றாரு உள்ள கோர்க்க முடியல மசுரோட சேர்த்து வருதுன்றாரு வரட்டு நல்ல விஷயம் தானே. அப்போ நீ கட்டிக்கிறியா மாலை அணித்து பொன்னாடை பருத்திக்கர் ஒரு 500 ரூபா தரையாப்பா இல்லையா தரமாட்டாங்க இருக்கு ஒருத்தலம் என்னத்த போய் நன்றி சொல்ல போறேன் பெண்ணார போய் மோரம் போட்டுவிட்டாங்க நன்றி சொல்லுன்ற 50 ரூபாய் போடுறீங்க நம்ம தரேன். பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத பாசம் நிறைந்த பசியாவரம் கிராமத்தார்களே பெரியோர்களே தாய்மார்களே பள்ளி கல்லூரி செல்கின்ற மாணவ செல்வங்களே தேவேந்திர இனத்தில் பிறந்த என்னுடைய ரத்த சொந்தங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதங்குடி மருதுடைய ஐயனார் குலசாமியை கும்பிட்டு மருதங்குடி தேவேந்திர குல இளைஞர் சார்பாகவும் என்னுடைய மருதமணி என்னுடைய சார்பாகவும் நன்றி என்று சொல்ல அண்ணா பரவாயில்ல அதுதான் தம்பின்றது அதுதான் தம்பிக்கு என்னமோ சொல்லுவாங்கல்ல அண்ணன் 8 அடி வந்தா தம்பி 16 அடி வாய்வாண்டு எனக்கு பொன்னாட போத்துனதுக்கு நீ நன்றி சொன்ன வர தம்பி உனக்கு கோடாட ஓடி நன்றி தானாடவில்லையடா சதையாடுது தம்பி என்ன அண்ணன் என்று விளையாடுது சோதனை மேல் சோதனை 200 ரூபாய வச்சுக்கிட்டு 500 ரூபாய கூடுடா மலை உச்சியில மூத்த பிச்சி பூவு எங்க நான் நட்டு வச்ச நாத்து கருகுதடா இங்க மலை உச்சியில மூத்த பிச்சி பூவு எங்க நான் கட்டி வச்ச நிப்பாட்டுக்கப்பா அவன் பெரிய இந்த ஏசுதாஸ் பாடுறாரு நீங்க இளையராஜா ஏன்னா ஏசுதாசு தேசுதாசுன்னு என்னடா நன்றி சொல்லேன் தம்பி நான் பதியாவரம் போகிறேன் எப்படின்னு வந்தமா இருக்காங்க நாளைக்கு 2500 ரூபா சீட்டு காசு கட்டணும் தருவான்னு நினைச்சு 200 ரூபாயிடும் அதுலேயும் இது வெளியூர்காரலடா கொடுத்துருக்காரு உள்ளூர்கார வர்றீங்களா என்னன்னு கேள்னே தருவாங்க மொத்தமாக வசூல் பண்ணி பொம்பளை ஆள்கிட்ட போகிறோம் இது கேள்னே மாவளை பொம்பளை ஆள் காலையில் மாவளுக்கு தருவாங்க கெடா கறி கெடா வெட்டுனா ஈரல் கொடுங்க இல்லை சோரட்டியை கொடுங்க நீ சோரட்டி தெரியா கொஞ்சம் சோரட்டி என்ன இந்த ஆட்டு கொட்டை என்ன பண்ணுவாங்க ஆட்டு நான் வேற சொல்ல தெரிஞ்சேனே எங்களுக்கெல்லாம் மாலை உணர்த்து மரியாதை அந்த பிள்ளை தெரியா போப்பா காப்பு கட்டிக்கிட்டு அங்கேருந்து வந்துட்டார் நான் இன்ன வரைக்கும் கத்தி கேட்குறேன் அவனுக்கு தான் வந்து கொடுக்குறாரு உனக்கு தான் 100 ரூபாய் உனக்கு தாண்டா நன்றி தம்பா நன்றி பொறுமசாமி அவர்லாம் வம்புக்கு வந்து கொடுக்குறாரு
குருமசாமி வேற ஒண்ணு இல்ல. அண்ணே ஆ? பசியா வரதுனால சம்பளம் நீ வீட்டுக்கு போ. இல்ல தலைவர் அப்பா நான் காசை கொடு நான் போறேன். எங்க இருக்க பொம்பளையால இந்த ரிங் ரோட்ல வந்து இறக்கி விட்டுருங்க தான். அப்பா ரிங் ரோட்ல வந்து இறக்கி விட்டுரு. நான் இந்த 200 வச்சு போறேன். இல்ல வம்பு காட்டமா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு வந்து இங்க இருந்து மைக் வச்சுக்கிட்டு வெறிஞ்சு போன போனேன். என்ன வந்தாலும் பாப்பேன் இன்னைக்கு. பெருத்த அவமானம்னே. இதே யார கொண்டு வராதடா. ஆட்டோல ஏத்திட்டியா? அப்ப வா போ ஆட்டோ எடுத்துட்டா. நல்லாரு பாசாமி வா சாமி. ஒரு 200 ரூபாய் எடுப்பேன் செலவுக்கு. பொன்னாடை பொருத்தி மாலை எழுத்து கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் எங்கள் இருவரையும் வெளியூர்ல இருந்து இந்த மலையில அடமலையில விடாத தொழில் பார்த்தீங்க வாரு. உண்மையிலே நாங்க 2 பேரும் எங்களுக்கு இறைவன் கொடுத்த வரோம். நீங்க வந்து இவ்வளவு உண்மையிலே நான் சொல்ல முடியாத ஒரு வரோம். எங்க மேல இவ்வளவு ஒரு பாசம் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா உங்களை நிப்பாட்டி ஒவ்வொருத்தர் காலையும் நாங்கள் கும்பிட்டு இருக்கணும் கூட. உண்மையிலேயே நாடகத்துக்கு நாடகம்னாலே இவ்வளோ கூட்டம் வராது. உண்மையிலே நாடகத்தில் இவ்வளோ மழையிலே எங்களை எதிர்பார்த்து அதுவும் தலைவருங்க அந்த தார்பாயை கட்டி இது பண்ணி இந்த காசை கொடுத்தா வெட்டியா போயிடும். நானும் கெஞ்சி வேறு சொந்தக்காரர்கிட்ட கேட்டு போறோம்னு பார்த்தா அவங்க விட தலைவர் அவர் தலைவர் சொல்றாரு போட்டோ எடுக்கப்படல உன்னை வெட்டு வேண்டான்றார். இங்கிட்டு போட்டோ எடுக்க வரலன்னா உன்னை வெட்டு வேண்டான்றாங்க. நான் 2 பேத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இந்த காசை வாங்க இந்த காசு நானும் ஒவ்வொருத்தரும் ஏமா நீ ஒரு வட்டம் அது பாவம்டா. நன்றி சொல்றா. விழா கமிட்டியாளர்களுக்கும் வெளியூர்லேருந்து வந்திருக்க ரசிய பெருமக்களுக்கும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாக நன்றி வணக்கம். ஐயோ அந்த 200 ரூபா கொடுக்க சொல்லலைன்ற இது வேறு நாளைக்கு கொந்தப்பட்டு போனால் வெட்டுவாங்க கூட. நான் மொட்டை அடிக்க சூர்யா 200 ரூபா கொடுத்து. ஐயோ சூர்யா மோட்டார்ஸ் கொந்தகையா சிவா 200 மொட்டை அடிக்க லைட்டாக முகத்தை காட்டுப்பா நீ. வா நாளைக்கு 300 ரூபா கொடுத்துரு. இல்லைன்னா உன் மானத்தை கப்பலை ஏற்றிட்டு ஆட்டோவில் ஏற்றிட்டு மானத்தை. சூர்யா கொந்தையை சேர்ந்த சூர்யா மோட்டார்ஸ் அவர்கள் சிவா அவர்கள் எனக்கு 200 ரூபா அன்போல் இருக்கிறார். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி வணக்கம். அண்ணே ரொமான்ஸ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதவா. நீ என்னடி அதில் பூந்த பசுமாடு மாதிரியே தெரிய என்ன நாங்கள் பேசினா நீ மண்டி ஓடு உன் குலசாமியை கும்பிடுன்னே. மண்டி ஓடுதா அப்ப நான் நின்றுக்கிறேன். இல்லடா அண்ணே ரொமான்ஸ்ண்ணே ப்ளீஸ்ண்ணே. ஏன் லவர்ண்ணே கெடுத்து விட்றாதண்ணே. உனக்கு நாத்துனா படக்குன்னு வண்டி எடுங்க. வண்டி எடுத்துட்டீங்கன்னா நான் ஓட்டிடுவேன். அண்ணே வண்டி புகை தச்சுனா என்னண்ணே பண்ணுவேன்? அப்படியே ஃபர்ஸ்ட் கீழ மெதுவா போயின்னு பாட்டிடுவேன். நான் எலும்புச்சம்பளத்தை மந்திரிச்சு வச்சிருவேன். மூஞ்சி அப்படியே மாறுது அவனுக்கு. எலும்புச்சம்பளத்தை கூட இதில் கோர்த்துக்கிறேன், விரல்ல கோர்த்துக்கிறேன்டா. மலைக்கு எங்கன படுப்போம்? மலைக்கு போய் அவனை வேற இப்ப கேட்கு மலைக்கு எங்க போய் படுப்போம்? மலைக்கு சுடுகாட்டில் போய் படுறா. இந்த கொட்டகை விட்டுருப்பாங்கல்ல அந்த சாம்பல் கதுக்கு நல்லா வெதுன்னு இருக்கும். அண்ணே அந்த பிள்ளைகிட்ட கேட்குறேன், நீங்க தலையிடாதீங்க ப்ரோ. நான் எப்பயும் தலையை விடவே மாட்டேன். தலை வர காரியமா அது? தலை வர்ற காரியம். இருடா டேய், நீ என்னடா பாண்டி கோயில தொத்த கடாயை வெட்டின மாதிரி நிக்கிற. மாலையை கலட்டா. மாலையை கலட்ட முடியாது. காலையில மாலையை காரியம் கொண்டு போய் கொடுத்தா 150 ரூபா கொடுப்பாங்கடா. அதுக்காக வாடாம பொழைச்சுக்கிறோப்பு. இந்த மாலை வாடாது, கம்பெனி மாலை வாடாதுடா. ஏண்டி நீ 2 பேத்துக்கும் கம்பெனி கொடுத்து சில்லற காசு வாங்கலாம் பாக்குறியா? நீ கம்பெனி அவனுக்கு மட்டும் கொடுக்க, வேலையை நான் பாத்துக்கிறேன். அவன் கம்பெனியை அடைச்சு விட்டு தீப்பெட்டி ஆஃபீஸில் விளாக்குறேன். தீப்பெட்டி ஆஃபீஸில் குச்சி எடுக்கிறேன். அவன் நகல முடியாம தரான சின்ன பிரச்சாலி என் அருகில் வா. அருகில் போ போ போ. உங்க வீட்டுல ஃபேன் ஓடுமா ஏசி ஓடுமா? ஏசி ஓடும், அப்பதான் குளு குளுன்னு இருக்கும். கரண்ட் இல்லைன்னா ரொம்ப. நான் அந்த பிள்ளைகிட்ட கேட்கறேன், இதான்டா லவ். நான் இங்க பேசிக்கிறேன் தலைவர்கிட்ட. உடம்புக்கு என்ன போடுவேன்? உடம்புக்கு 1/2 கிலோ எம்சாண்ட வள்ளி போடுவாங்கடா. ஏலே உடம்புக்கு அதே சொர சொரன்னு இருக்குமா. சாப்பிடும்போது என்ன எலும்பு என்ன பண்ணுவ? எலும்ப தூம்புவாங்க. எலும்பு தலை
சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்தது காரணம் இவங்க 2 பேர் தான்டா. டோனி பேட்டு மாட்டிக்கிட்டே உங்களை அடிக்க சொல்லலை, பேப்பையை வாங்கலாம். அண்ணே காதலிக்கிட்டே எல்லாருமே கேட்பாங்கண்ணே, என்ன பிராண்டு யூஸ் பண்ற, சட்டி முதல்னு கேட்பாங்கடா. உனக்கு 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 லவ் பண்ணாதான் தெரியும். போடா நீ வாடா அண்ணே, இந்த ஒரு வார்த்தை நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ பாரு, நான் வரும்போது உங்க அம்மா எங்க இருக்கும்? அவங்க அம்மா என்கிட்ட இருக்கும்டா. ஓட்டு என்னனே ஒண்ணு அவங்க அம்மா. அப்ப மாமா 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 உங்க மகளை எப்படியா கட்டி வைங்க மாமா. மாமாவா? அவங்க அம்மா ஓட்ட இருக்கும்ல. அம்மா அவங்க அம்மாட்ட நான் யோசனை பண்ணி கல்யாணத்துக்காக நம்ம உங்க 2 பேரும் கல்யாணத்துக்காக பேசிக்கிட்டு இருப்பேன். விரும்பி என்ன சாப்பிடுவ? இது டேய் சொல்லக்கூடாது. நீ விரும்பி என்ன சாப்பிடுவ? விரும்பி நீக்கிற பழம் சாப்பிடுவாங்க. ஏலே வாழ நாய நீக்கிற பழம்னா தெரியாதா தம்பி? அண்ணே அது எப்படில இருக்கு? நீக்கிற பழம் இத்தனை அடி இருக்கும்டா. ஒட்டைய சாச்சிருவாங்க. நீ எந்த பழத்துக்கும் பயப்பட மாட்டவளே கள்ளி. நிறைய படம் பார்த்துருப்பீங்க. கர்ம புண்ணியவதி ஆத்தா தினம் நீயே வாத்தா. பின்னி கூட அசைய மாட்டேன்றியே. பரவாயில்ல சாமி, ஒவ்வொருத்த அங்கிட்டு ஓடுவாங்க. நீ என்ன நல்ல இந்த அடமலைக்கு நீ வரணும். என்ன உங்களை பார்த்து எனக்கு பயமா போறதுக்கு? என்கிட்ட என்ன இருக்கு பயப்படுற அளவுக்கு? என்கிட்ட வந்து என்னை பார்த்து நீ மட்டுமா, யாருமே என்னை பார்த்து பயப்படுறாங்க. கல்யாணம் ஆன அன்னைக்கு உன்னை எங்கே கூட்டு போவ? மாடத்தாவணி கூட்டு போ. அதுதான் அங்கதான் 4 மாவட்ட ஆளுங்க வருவாங்க. ஐயோ என்ன செய்ய? அங்க வச்சு வியாபாரம் பாடுறா. இல்ல மாம்பழம் சீசன் விட்டா மாம்பழம் வைக்கிற கண்ணம்மா மனத்துக்குள்ள என்னமாண்டு. நீ வரும்போது நைட்டி போட்டு வா. நைட்டியை போட்டு வா. ஏன்னா ஆமா நைட்டி போட்டு வரலைன்னா அவனுக்கு கண்ணு தெரியாது முண்டைக்கு. அப்பதான் தடை. பெருத்த அவமானம்னே. எனக்கே படபடன்னு தாண்டா வருது. ஏன்டா நீ போட்டு பாடாப்படுது? அண்ணே என்ன பேசக்கூடாது, அரைஞ்சி வருவேன்டா. நீ வா. எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் சென்னை ஷூட்டிங் போயிடுவேன். ஒரு குழந்தையோட போதும். ஷூட்டிங் போயிட்டு நீ அங்கேயே இருந்துக்க. வேலையை போற நான் பாத்துக்கிறேன். எல்லா அது ஏன் தம்பி நீ கவலைப்படுற? தம்பி நீ ஷூட்டிங் போய் நல்லபடியா நடி. படத்தை நான் எடுத்துறேன். அண்ணே எல்லாம் அச்சிட்டி பிரிண்ட் தானே? இந்த வண்டியை விட்டு போறது கொண்டு விட்டு எடுக்கிறது. பிரிண்டி நோட்ஸ் அடிக்கிறது. கண்ணே அண்ணே விளையமா? அண்ணே நான் என்ன செய்ய? என்னும் செய்ய மாட்டேன், என்னையும் செய்ய விட மாட்டேன். என்னைக்கு நீ செஞ்சிருக்க? இருந்தாலும் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தையும் தன்னுடைய கூட பிறந்த சகோதரனை இழுத்து செல்வது, ஒருநிலைப்படுத்துவது யாருன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவன் அண்ணன் தான். இது எங்க அண்ணே. அண்ணே மழையா இருந்தா கூட ஈரத்துல நான் வண்டி ஓடுறேன். ஆமா தம்பி, வண்டி ஓட்டினா கொஞ்சம் கஷ்டப்படணும். மலைக்கு வந்து பூரா ஆசீர்வாதம் வாங்குறேன். உன் குழந்தையானே சிரிச்ச முகத்தோட நம்ம ஐயனாரையும் முனியாண்டி ஜமையன் கலிஜரி காளி முனியெல்லாம் ஒருமனப்படுத்தி வேண்டி எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணு. அடியா நான் பொம்பளை பார்த்து என்னை திருத்தாம இருந்திருக்கேன். நான் பெரிய திருத்தவே இல்லையா? காலில் விழுத்தா 2 பேரும் மண்டி போடுங்க நல்லா. எங்க அண்ணன் ஆசீர்வாதம் பண்ணணும். அது மாதிரியே குழந்தை வளர்க்க எனக்கு நல்ல ஆசீர்வாதம் பண்றாரு அண்ணன். பண்ணிட்டியானே? சொல்லிட்டு நீ வா மூத்திர கவச்சியாடி. நான் போயிட்டு வளகாப்பு சோறு கட்டிட்டு வரேன். ஆசீர்வாதம் பண்ண சொன்னா அதிரசம் போட்டுக்கிட்டு இருக்கேடா. ஏட்டா நான் முக்கிக்கிட்டு காலில் விழுக, நீ முச்சந்தில் வச்சு அடிச்சுட்டு போவேன். சொரு புஞ்சு போவேன் உனக்கு. நீ உதுத்த முட்டை. நான் போய் சோறு கட்டிட்டு வரட்டுமான்னு. நான் வெளியூர் போயிட்டேன்னா உனக்கு வெல்டிங் வச்சுட்டு தான் போவேன். அப்போத்தான் எவனும் உடைக்க முடியும்.
எப்படி தெரியுமா காதல்? எப்படி? காதல் பண்ணும்போது அவன் தடவுவேன். ஆ தடவி போயிட்டேன்னா உன் சம்பளத்தை காலையில தடவிடுவேன். இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல. எனக்கு எனக்கு நீ பத்தினியா இல்லாட்டாலும் 7 தினியா இரு. பத்தினி என்ன 11 தினியா கூட வச்சிருக்கேன். ஏன் கவலைப்படுறீங்க? எனக்கு துலகம் செஞ்சிடாத. உன் பேர் என்னடி? வாத்து. வினோதினி. வினோதினி. அப்ப எவனும் தெரிஞ்சுட்டு போயிருவேன். பேரே சரியில்லையே, வினோதினி. ஓடி பேச தம்பி, இவன் லேசா தடவுனா சொல்லிடுறேன். மியூசிக்கை நிப்பாட்டுங்க. அப்படியே பூரா புருசுலி சான்சினா ட்ரிபிளக்ஸ் ஒரே எத்து. ஏய், அவன் தொட்டானு நீ அலார மாதிரி உய் உய் உயின்னு கத்தணும். தொடக்கூடாது. அதையா எங்க வர்றேன் பாரு சீம்பால் குடிக்க. அந்த அண்ணனுக்கா கம்மாக்கார ஓரத்துல கண்ணாத்தா. அந்த கம்மாக்கர பசியாபுரம் கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா, என்ன கண்டுக்காம போறிய நீ சின்னாத்தா. அடி கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா, என்ன கண்டுக்காம போறிய நீ சொன்னாத்தா. சும்மா நின்னு பேசுனாக்க என்னத்தா, ஓம்பிட்டு சொத்தலிஞ்சு போயிருமா பொண்ணாத்தா. அந்த கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா. ஏன் அண்ணே அங்கனதான் நிக்குதா? ஏன்னா இங்கிட்டு சும்மா ஆடு, அதை தொடக்கூடாதுன்னு சொன்னேன். ஏய் இங்க குஞ்சுதா கோழி சேவது வந்துச்சா உங்ககிட்ட? வரலையா? ஒரு உத்தமனை சந்தேகப்பட்டா தெரிஞ்சு என் கண்ணு முன்னாடி நெல் இருந்தாலும் எனக்கு படபடன்றது. நீ ஒரு பெரிய காளிப்பைய. ஆத்தா பேன் சொன்னதை எனக்கு கேட்கல. இந்த அண்ணன் தம்பி பசியா ஒரு அண்ணன் தம்பி சொன்னதையும் வாங்கல, காதுல வாங்கல. அடி ஒன்ன மட்டும் மறக்க என்னால் முடியல. ஓம்புட்டு அசல் அப்படியே இருக்காரு. ஏலே எனக்கே பயந்து இருக்கிறான். அப்படியே அப்படியே பாடி மாதிரி ஏறா, நாக்க தொங்க போடுறா, முழிடா. அடி ஆத்தா பேன் சொன்னதையும் நான் கேட்கல, இந்த அண்ணன் தம்பி சொன்னதையும் வாங்கல, காதுல வாங்கல. அடி ஒன்ன மட்டும் மறக்க என்னால் முடியல. அண்ணே பாடி கொஞ்சம் சேக்காச்சுல, பாடி மண்டி போட்டுச்சுன்னு குழுவாட்டை தூக்கியிருப்பாங்கடா. ஏய் நீ என்ன நீர்மலைக்க போன? அண்ணே அப்படியே இருக்கனே, அப்படியே இருக்காரு. டேய் நான் அசைஞ்சனா பேனா புடிங்கிட்டு எரிஞ்சே வருவேன். பாடி கமான் ஊம் ஊம். டேய் எலி குஞ்சு மாதிரி வாயில வைடா. பாடி பாடி மாதிரி வை. சட்டையை கட்டுறாங்களா அத்தி? டேய் இந்த யூனிஃபார்ம் புத்ரு. டேய் சிலையாடுறா, பாடியாடுறா. அடி ஆத்தா பேன் சொன்னதையும் நான் கேட்கல, இந்த அண்ணன் தம்பி சொன்னதையும் வாங்கல, காதுல வாங்கல. அடி ஒன்ன மட்டும் மறக்க என்னால் முடியல. ஓம்பிட்டு உதட்டு சிரிப்பும். என்னடா கரண்டு வச்சா? இங்க பாருங்கண்ணே. ஏலே மாலை கிராஸா இருக்கு. எவனை கட்டி பிடிச்சி அழுகும் போது விரட்டி விட்டாங்களா? கமிக்கியார் மிஸ்டர் சூம்ப முண்டை. என்னடா கவட்டில் பருவம் வந்தே மாதிரி. ரொம்ப நடிக்காத, ரொம்ப நடிச்சுன்னா மடு அத்துருவேன். டேய்
எப்படி மாலை வந்துச்சு? நீங்க தானே தம்பி போட்டீங்க. ஓட்டா நேரா இப்படி வாப்பா. ஏய் நல்ல மாலையா இருக்குடா. வாயில கவுடா. கவுடா. வாய்க்குள்ள எல்லாம் அமுக்குங்க. வாய்க்குள்ள போக மாட்டேங்குதா? நீ அமுக்குறியா? நான் அமுக்குனா வாய் கிழிஞ்சு போயிடும். அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே, இது ஆம்பளை மலையா பொம்பளை மலையா? ஐயோ என்ன ஒரு சந்தேகம்? அண்ணே இதை சொல்லிருந்தேன். எனக்கு அவன் கேள்வி கேட்டு பதில் சொல்லாம ரொம்ப எனக்கு மனசு உறுத்தலா இருக்கு. சொல்லுண்ணே. தம்பி இது இது வந்து ஆம்பளை மாலைடா. எப்படிண்ணே ஆம்பளை மலை? அப்படி ஏய் யாரா சொல்ல விடுறாரு? தெரியும்டா. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிருவாங்கடா. ஐயோ தாங்க ஒரு தெரியாதுன்றானே. ஏய் ஏய் காலேஜ் படிக்கிறியா? போய் பரிட்சையில எழுது. இது ஆம்பளை மாலையா பொம்பளை மாலையாட்டு. தம்பி மணியண்டா அண்ணே ஆம்பளை மாலை என்றா டடக்கு டடக்கு. சாதி சன்னம் எல்லாம் என்ன ஏசுது, தின சபக்காலே அடிச்சது போல் பேசுது. அடி ஜாதி சன்னம் எல்லாம் என்ன ஏசுது, சபக்காலே அடிச்சது போல் பேசுது. அனாதையா எந்த வாழ்க்கை ஆனது, இன்று ஒன்னாலதான் நல்லா ஆகி போனது. அந்த கம்மாக்கர ஓரத்தில கண்ணத்தா என கண்டுக்காம போறிய நீ சின்னாத்தா. வாங்கி வச்ச தாலி ஒண்ணு வா வாங்குது, அந்த அழகு மலையா வாசலில தினையேங்குது. வாங்கி வச்ச தாலி ஒண்ணு வா வாங்குது, தின அழகு மலையா காலடியில. முனியாண்டி பொதுவா நான் தொடக்கூட இல்லை. கோயிலோட சத்தியம் பண்ணி சூடத்தை பொருத்தி கூட சத்தியம் பண்ணுவேன். தொடலையா? எதுக்கு இங்க வந்த நக்கழிச்சுக்கிட்டு? தம்பி மணியாண்டி கூப்பிட்டியா? என்ன தம்பி வாங்கி வச்ச ஒரு வட்டம் பார்த்துக்க. அடா தம்பி கனி அதை எடுப்பா தூம்பு எடுத்துக்க. தினம் பார்த்துருவார் தம்பி. அதில் முடிக்கலைன்னா அவருக்கு தூக்கமே வராது. வாங்கி வச்ச தலி ஒண்ணு வா வாங்குது, அந்த அழகு மலையா வாசலில தினையேங்குது. கண்மணிய பொழுது சாஞ்சு நேரம் ஆகுது, நான் காத்திருந்து என் கண்ணோ நோகுது. அந்த கம்மாக்கர ஓரத்தில கண்ணத்தா என கண்டுக்காம போறிய நீ சின்னாத்தா. சும்மா நின்னு பேசுனாக்க என்னத்தா ஓம்புட்டு என்ன ஆட்டை உரிச்சிட்டு கறிய காணா, தொலிய கழட்டிருக்காங்க, ஆடை காணாமல. டவுசரை கழட்டி போட்டு இங்கே வெளியே இருக்க போனியா? இதை ஏன்டா கழட்டி போட்டு போனேன்? நீங்க தானே கழட்டிக்கிட்டீங்க. நீங்க என்ன கொஞ்சம் சந்தேகமா போடுறீங்க என்னைய? இங்கே வா. உண்மையிலே நீ அழகா பாடுவ, உன்னுடைய பாட்டு எனக்கு பிடிக்கும். ஒரு பாட்டு பாடு. ஏய் மயிறு மேனே, அது பாட்டு பாடுறதுக்குள்ள நீ கொண்டு போய் எங்கடா? பாடலுக்கு மயங்குவாங்க. பாட்டை நாங்கள் கேட்க வேண்டும். என்ன கேட்க வேண்டிய கேட்க தண்ணி இறைக்கிறியா கம்மாயில? கண்டங்கர் நத்திந்து சக்கரை கட்டி சந்தனப்பட்டி, இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. ஏ சக்கரை கட்டி சந்தனப்பட்டி, இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. எப்பொழுதும் வாசத்தும் அசத்தும் உன்னுடைய நினப்பு, என்ன சொல்லும் அடங்கும் என்னுடைய தவிப்பு. கொஞ்சமா கொஞ்சத்தான் பஞ்சமா என்னம்மா என்ன சொல்ல. சக்கரை கட்டி சந்தனம் பெட்டி இடுப்போடு அழகான மடி போடும் அசந்தாடும் பசுந்தேனே உன கொஞ்சம் படம் போடவா. இடையோடு இடைத்தேர இதமாக பேர பசு பொண்ணு என கொஞ்சம் கூட போடவா. விரலாலே தொடலாமா நிறக்காயம் படலாமா இலசான திருமே
செய்திட வேண்டும் நாடு தவிக்க பூவை பூவை வெல்ல நானும் பறிக்க கட்டிக்கோ கட்டிக்கோ ஒட்டிக்கோ ஒட்டிக்கோ கிட்டவா கிட்டலகா சித்திர குட்டி வந்தது சுத்தி எப்பொழுதும் அசத்தும் அசத்தும் உன்னுடைய நடப்பு என்ன சொல்லி அடங்கும் என்னுடைய தடுப்பு கொஞ்சமா நெஞ்சமா கொஞ்சமா என்ன சொல்ல சக்கரை கட்டி சந்தன பட்டி இந்த சித்திர குட்டி வந்தது சுத்தி. ரொம்ப நன்றி. இந்த மலையிலையும் எங்களை பார்க்க அமர்ந்த என் அன்பு உறவுகள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றியை கூறி இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டீங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு வந்துடும். 10 நிமிஷத்துல வந்துடும். யாரும் போயிடாதீங்க, தயவு செய்து போயிடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு நல்லா படுத்துங்களாம். கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் தான் வந்துடும். 20 நிமிஷம். ஓகே ப்ரோ, உங்களுக்காகத்தான். இந்த ஈரத்தில் கூட நாங்கள் போகல. கப்ளிங் ஓசா, நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போ. கீழடி வழக்கறிஞர் என் அன்பு சுரேஷ் அவர் சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக 501 நன்றி. வழக்கறிஞர் சுரேஷ் சேவை தொடரட்டும். நான் உள்ளே போய் பவுடர் போடுறோம்.